இந்த காணொலியை பார்க்க வந்து எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. நீங்க ஒரு வித்தியாசமான குழந்தை இருக்கு, அந்த குழந்தை யாராவது அப்பான்னு சொல்லிச்சு அப்படின்னா அவங்க நைட்டு 12 மணி அளவுல ரொம்ப மர்மமான முறையில இறந்து போறாங்கன்னு இருக்கும். இது 1-2 பரவாயில்ல, தொடர்ச்சியான முறைகள்ல இந்த குழந்தை சொல்ற எல்லாருமே இறந்துகிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன, இந்த எல்லாத்தையும் யார் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்க முடிவில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்க நாயகி நோக்கி வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லை. தெலுங்குல இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது தெலுங்குல மட்டும்தான் அவைலபிள் இருக்கு, தமிழ்ல கிடையாது. இப்போ இந்த படத்துக்குள்ள போனோம் அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நபர் நள்ளிரவுல கார்ல வேகமா பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு கார் மேல ஏதோ ஒன்று விழ ஆரம்பிக்குது. பயந்து போய் இறங்கி செக் பண்ணி பார்க்கும்போது அங்க எதுவுமே இல்லை. இருந்தாலும் இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பயத்திலே மகாகாளி அப்படின்ற ஒரு நபருக்கு போன் பண்ண அவர் பாத்தீங்கன்னா இந்த சாகாவரனை அடையணும், அது அளவில்லாத செல்வங்கள் அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு பூஜையில உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட ஆளுங்க எடுக்கிறாங்க. ஆனா நீ எதை பத்தியும் பயப்படாதுனா, நான் உனக்காக ஒரு ரெசார்ட் சொன்னேன் இல்லையா, அங்க போ, அங்க உனக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும் நேரம் சொல்ல இவர் பயந்து பயந்து அங்க போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 ஆன்மாக்கள் இவர் அந்த இடத்துல போய் கொடூரமான முறையில சாகடிக்குது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பான படத்தோட நாயகி இந்த இடத்துல ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கதான் இவங்க ரஃப் அண்ட் டஃப் பார்ப்பாங்க, ஆனா இவங்களுக்கு ரீல்ஸ் மோகம் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு பலன் இல்லாம செய்யவே மாட்டாங்க. ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றது இவங்களோட முழு குறிக்கோள். ஸோ அந்த நோக்கத்துல இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது கன்ஃபார்ம் கொலை பண்ண மாதிரி தான் தெரியுது. இதை யார் பண்ணிருப்பா அப்படின்றத நம்ம விசாரிக்கணும். முதல்ல நீங்க பிரஸ்காரங்களெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க முன்னாடி மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இந்த கேஸை பத்தி பந்தாவா பேசிக்கிட்டே இருக்கும்போது பேரலா கட் பண்ண ஒரு நபர் கடவுளோட சிலை முன்னாடி உட்காந்து, கடவுளே எனக்கு என்ன பண்ணதுன்னே புரியல, என்னோட வாழ்க்கையில எனக்கு பல கஷ்டங்கள் இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்க திடீர்னு அங்க ஒரு உருவம் தோண ஆரம்பிக்குது. பயந்து போறாரு. ஐயோ யார் நீ, என்னையா திடீர்னு வந்தெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, நீ தானே கடவுளை கூப்பிட்ட, அதனாலதான் நான் வந்திருக்கேன், உனக்கு நிறைய பணம் வேணும் இல்லையா, இது புடி, அதாவது ஒரு ஸ்கியூபை கொடுக்குறாரு, அதை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னா இதுக்குள்ள எக்கச்சக்கமான டைமண்ட் இருக்கு, அது உனக்கு தாயா, தாராளமா எடுத்துக்கோன்னு சொல்ல இவர் அப்படி இப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. ஒன்னும் முடியல. சரி நான் உன் கூட ஒரு 11 நாள் டிராவல் பண்ண போறேன், அந்த 11 நாள்ல நீ எனக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்த அப்படின்னா இது கண்டிப்பா ஓபன் பண்ணி தரேன்னு சொல்லும் போது அப்படியே கட் பண்ணா இந்த நபர் இருக்கா இல்லையா, அதாவது உதவி கேட்டாரு, அவரோட பேர் கிருஷ் அப்படின்றது, மினிஸ்டரோட பையன்கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கைது பண்ணி நாயகி இருக்காங்களே அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. ஆனா பக்கத்துல இருக்க நபர் பாத்தீங்கன்னா யார் கண்களுக்கும் தெரிய மாட்டாரு, இவரோட கண்களுக்கு மட்டும்தான் தெரியவாரு, பேசுவாரு. சோ இந்த விஷயங்களை இப்படி ஓரமா வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. மீடியாக்காரங்க கிட்ட பந்தாவா பேசிக்கிட்டே இருந்தாங்களே, அப்ப அங்க இருக்க ஒருத்தர் கிடுக்குப்பிடியான கேள்விகள் எல்லாத்தையும் கேட்கும்போது நீங்க என்ன பண்ண போறீங்க, இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் உங்களால எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டென்ஷன் ஆயிடுது. மீடியாக்காரங்க முன்னாடி நம்மளோட ஃபேம் பாதிக்க கூடாது, உனக்கு யார்ப்பா சொன்னா நான் இந்த கேஸை முடிக்கலன்னு, வந்த 5 நிமிஷத்துல இதை யார் பண்ணாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா இங்க வந்து உட்கார்ந்தாருன்னு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அவரை பிடிச்சி இவர் தான் இதை பண்ணாருன்னு சொல்லும் போது அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏமா நானே இப்பதான் வந்தேன், நீங்க என்ன கோத்து விடுறீங்கன்னு சொல்லும் போது, தம்பி நீ மினிஸ்டரோட பையன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, அவன் நீ வெளியே போன அப்படின்னா கண்டிப்பா உன்னை விட மாட்டான், இவ்வளவு சீப்பான கேஸ்ல உள்ள போறதுக்கு கொலை கேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேஸ்ல உள்ள போன அப்படின்னா உனக்கு பந்தாவா இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசி ஈசி மழுப்பி இவர் அங்கிருந்து கூட்டு போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்க நபர் எவ்வளவோ இந்த நபர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. 2 பேருக்கு நடுவுல கிளாஷ், உன்னாலதான் நான் இங்க இருக்கேன், இதெல்லாம் தேவைதானான்னு திட்டிக்கிட்டே இருக்கும்போது கூட இருக்க யாருக்குமே ஒன்னும் புரியல, என்ன இவன் தனியா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய மரங்கள், அதாவது ஒரு சின்ன காட்டு பகுதி மாதிரி இருக்கு, அந்த இடத்துல வண்டி ஆஃப் ஆயிடுது. ஒன்னும் புரியல, என்னவா இருக்கும் தெரியாம பொறுமையா இறங்கி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு குழந்தை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குழந்தைய கூப்பிட்டு யாருமா நீங்க, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கன்னு கேட்கும்போது நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு மட்டும் தான் அந்த குழந்தை சொல்லுது. உடனே இவங்களும் அவ்வளவுதான், இந்த குழந்தைய வச்சு நம்ம ஃபேமஸா பாத்துக்கிறோம், அந்த மீடியாக்காரங்க மொத்த பேரும் என்னோட ஸ்டேஷனுக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு இங்க ஒரு குழந்தை பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு, அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க குழந்தையோட அப்பாவை காணோம். இதுதான் அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. மீடியாக்காரங்க இதை அப்படியே கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு விவரங்களை கேட்கலாம் ட்ரை பண்ணும்போது குழந்தை ஒரே ஒரு வார்த்தை கூட பேசல. இதனால மீடியாக்காரங்க முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி போயிடுது, என்னங்க நீங்க நேரத்தை வேல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க கூட வந்தாலும் இதே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தரும் கிளம்பிக்கிட்டே இருக்க, என்னமா கூப்பிட்டு வச்சு இவங்க எல்லாரும் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டேன், அவன் உன்னோட அப்பாவை காணுன்ற, உன்னோட அப்பா எங்க இருக்காரு, அவரை எப்பமா கடைசியா பார்த்தெல்லாம் கேட்க அப்படியே கையை காமிக்க ஆரம்பிக்குது. வெளியில டீ கடையில ஒரு நபர் அவரை கையை காமிச்சு இவர் தாங்க என்னோட அப்பான்னு சொல்லும் போது
பயங்கர ஷாக்கு. ஐயோ, வெளியில டீ கடை வச்சிருக்க நபரே, இங்க வாயா, உன் பொண்ணு விட்டுட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கூப்பிடும் போது பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா இவருக்கு இவரோட மனைவிக்கு குழந்தையே பிறக்காது. அப்படி இருக்கும்போது எப்படியா இந்த குழந்தை உனக்கு வந்துச்சு, ஏதாவது வேலை பார்த்தியா, சொல்லியா அப்படின்ற மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்கும்போது நாயகிக்கு ஒன்னும் புரியல. ஐயோ, ஒழுங்கு மறதியா கூட்டு போன அப்படின்னு மாதிரி அனுப்பி வச்சுட்டு அங்க புடிச்சு வச்சிருக்கா இல்லையா, அந்த நபரை கூப்பிடுறாங்க. அந்த நபரும், மேம் என்னோட நாக்கு கருநாக்கு, நான் சொன்னேன் அப்படின்னா சொன்ன விஷயங்கள் பண்ணிக்கும், உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே போக முடியுமான்னு சொல்லும் போது இவங்க, என்னையா நீ, என்னோட காதல் கதை இருக்கு, அதை கேக்குறியா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே வேணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது இவங்களோட கணவர், அதாவது ஒரு பையனை பாக்குறாங்க, அவனை ரொம்ப பிடிச்சு போனதால காதலை வெளிப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது ரெண்டு சைடும் காதல. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தையோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி ஒரு போலீஸோ அதே மாதிரி அவர் ஒரு பெரிய ஃபீல்டு, அதாவது டாக்டரா இருக்கார் அப்படின்றது எங்க கியூட்டான ஒரு சாங் மூலமா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பேரலா இவங்களோட கணவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. இவங்களோட கணவர் பயங்கரமான ஒரு 420, நிறைய இல்லீகலான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே அது கூடவே எங்க அபார்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு தெரியாம வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாரோட வீடியோ டேட்டா அப்படின்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தன்னோட ஆசைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு கொடூரமான நபர் அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த டீ கடைக்காரர் கடை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எங்கிருந்து ஒரு பெரிய பெரிய செயின் வந்து அப்படியே அவரோட வண்டியை இழுக்க ஆரம்பிக்குது. பொத்துன்னு விழுந்து போக அந்த இடம் அப்படியே தீப்பிடிச்சுக்கிட்டே எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே பயந்து போறாங்க. இந்த நபர் தனியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம கூப்பிட்டு பேசணும், இப்ப இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்ற பயத்துல இருக்கும்போது அப்படியே கற்பனா அங்கிருந்து போன அந்த குழந்தை இருக்கு இல்லையா, பொறுமையா நடந்து வந்து அந்த கண்ணுக்கு தெரியாத நபர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்குது. இது மூலமா இவருக்கும் இந்த குழந்தைக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்திட்டு அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வரும்போது அந்த குழந்தை மறுபடியும் வந்து என்னோட அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டே இருக்க. அம்மா நேத்து வந்து அவர் தானே அவனோட அப்பா, வேற என்னமா வேணும்னு கேட்கும் போது, இல்ல அவர் என்னோட அப்பா கிடையாது, என்னோட அப்பா வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ காமிக்கும் போது அவர் ஒரு பிரபலமான ஆக்டர் போல. இதனால போலீஸ்காரங்க குழம்பி போறாங்க. என்னமா நேற்று ஒருத்தர் சொன்ன, இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்க, சரிப்பா அவரோட அப்பா கிட்டே ஒன்னு கூப்பிட்டு போய் விட்டுட்டு வர அப்படின்ற மாதிரி அங்க கிளம்ப ஆரம்பிச்சு அவரை கூப்பிட்டு பேசும்போது தான், குழந்தையா எனக்கு கல்யாணமே கிடையாது, இந்த குழந்தை என்னுடையதே கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க. இந்த குழந்தை தீர்த்து சொல்லுது, இவர் தான் என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. இதனால அந்த ஆக்டர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, இந்த குழந்தை என்னோட கிடையாதுப்பா, நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் வேணா எடுத்துக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும் போது அவங்க, அதாவது தன்னோட கணவரே ஒரு டாக்டர் தான், இதனால குழந்தைய கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து இந்த குழந்தைக்கு டெஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க தங்க வைக்கும் போது பேரலா அந்த ஆக்டர் தன்னோட காதலியோட பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு சைக்கிள், அந்த சைக்கிள் பயங்கரமா சுத்திக்கிட்டே இருக்க குழம்பி போறாரு. இவரோட காதலியும், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரை தனிமையில விட்டு போகும்போது அதுல இருக்க செயின் அப்படியே இவரை தூக்கி தொங்க விட்டு இவரோட நெஞ்சில பயங்கரமான குத்துக்கள், அதாவது பயங்கரமான ஆயுதங்களை வச்சு குத்தும் போது அந்த இடத்துல துடி துடிக்க இறந்து போறாரு. சோ இவரும் கரெக்டா 12 மணிக்கு மேல எங்க இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. உடனே அந்த குழந்தை எங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணலான்னு போக குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இல்ல, உங்களோட பொறுப்புல தானே விட்டு வந்த, குழந்தை எங்க போச்சுன்னு தெரியலடா எப்படி, அந்த குழந்தை சொன்ன 2 பேருமே இங்க இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கர டென்ஷனா சுத்திக்கிட்டே இருக்கும்போது குழந்தை மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிக்குது. என்னோட அப்பாவை காணோம், என்னோட அப்பாவை நீங்க கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு கேட்க இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த குழந்தை ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த குழந்தையால 2 கொலைகளையும் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிக்கிட்டு, இந்த வாட்டி உன்னோட அப்பா யாருமா, உன்னோட அப்பா இவங்களுக்கு காமிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பயந்து பயந்து கேட்கும் போது மினிஸ்டரோட பையனை தான் இந்த குழந்தை அப்பான்னு சொல்லுது. இவங்களுக்கு உடனே புரிஞ்சு போயிடுச்சு, அடுத்ததான் அவன் 12 மணிக்குள்ள சாக போறான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கல்யாணமா இருக்கும். வேக வேகமா அந்த இடத்துல போய் தடுத்து நிறுத்தி, உங்களோட குழந்தை உங்களை தேடி வந்திருக்கு, எப்படி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சூட்சகமா சொல்லி, உங்களுக்கு ஆபத்து இருக்கு, நீங்க எங்க கூட வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க மினிஸ்டர் இதுல தலையிட ஆரம்பிக்கிறாரு. நீங்க எக்கச்சக்கமான விஷயங்களை அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இது எதுவுமே உண்மை கிடையாது, என்னோட பையன் கல்யாணத்துக்காக மட்டுமே தான் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கா, அவனுக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயின் அசிங்கப்படுத்திட்டாங்க. இதனால இவங்களை வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் பயங்கர சோகமா இருக்கும்போது கரெக்டா இவங்களோட கணவர் வராரு. என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சவொடனே, ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம வெளியே எங்கன்னா போயிட்டு வரலாம், நீங்க நான் கல்யாணத்துக்காக வந்தமா, அதுக்கு அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போக இவங்க இங்க இருந்து போனாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. என்னோட வேலை போனாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வேலையா அந்த சின்ன குழந்தை இருக்காங்களே பிடிக்கிறாங்க. இவங்க இருக்கும் போதெல்லாம் தான் இந்த மரணம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்ட போடுறாங்க. இந்த ரவுண்டை தாண்டி நீ
போகவே கூடாது அப்படின்னு மாதிரியும். ஆனா இந்த துப்பு கொடுத்துக்கிட்டு இருக்க நபர் இருக்கா இல்லையா, அவரு அப்படியே அங்கேயே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும்போது அவரும் மேம் பக்கத்துல இருக்கவன் சொல்றான், யார் என்ன பண்ணாலும் எதுவுமே தடுக்க முடியாதா, அவனுக்கு கண்டிப்பா மரணம் ஏற்படதான் போகுது அப்படின்னு மாதிரி அந்த தெரியாத நபர் சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இங்க பகிர்ந்துகிட்டே இருக்க கோபப்படுறாங்க. என்ன நடந்தாலும் சரி, இங்க நான் இதை தடுக்க தான் நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி இவங்க இந்த வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா டைம் ஆகுது. ஒரு 12 மணி வாக்குல அந்த நபர், அதாவது கல்யாணம் பண்றது அந்த நபர் போன் பண்ணி பேசிட்டு போக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு பெண்ணோட உருவம் இவரை பயங்கரமான முறையில துரத்த ஆரம்பிக்குது. இந்த குழந்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருந்து மறைய ஆரம்பிக்க பட்டுன்னு அந்த குழந்தையோட கைகளால அவர் காலியா, அதாவது மினிஸ்டரோட பையன் ரொம்ப கொடூரமான முறையில சாகடிக்கப்படுறா அப்படின்னு மாதிரி இருக்கும். நாயகி இதை ரியலைஸ் பண்றதுக்குள்ள இந்த மரணங்கள் ஏற்பட்டுருச்சு. அங்க இருக்க எல்லாருக்கும் இதை பார்த்தது பயங்கர ஷாக்கா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே இது நடந்துருச்சு. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு பெருமாறி குழம்பி போறாங்க. நாயகிக்கும் அவங்களோட வேலை திரும்ப கிடைச்சிருச்சு. ஆனா இந்த விஷயங்கள்லாம் தன்னை தாண்டி நடந்துருச்சு இல்லையா. ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள இந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு தன்னோட ஃபேமிலியோட கோயில் போக்கிட்டே இருக்கும்போது தன்னோட குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்களோட குழந்தைக்கு அந்த குட்டி பெண்ணோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்க கிட்ட பேசுற மாதிரியான விஷயங்கள் நமக்கு காமிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் பயப்படுறாங்க. நம்மளோட குழந்தை யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு விசாரிக்கலான்னு போக அந்த மர்மமான குழந்தை இருக்கு இல்லையா, அதோட அங்க அடையாளங்கள் கரெக்டா சொல்லிக்கிட்டே இருக்க பயந்து போறாங்க. அந்த குழந்தைய தேடி போக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இன்னொரு நபர் அந்த குழந்தை அப்பான்னு சொல்லியிருக்கு அப்படின்ற விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. மேகசீன்ல இருக்க ஒரு மாஸ்டர் இருப்பார், அதாவது ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு, அவரை பார்த்துதான் அந்த குழந்தை அப்பான்னு சொல்லியிருக்கு. சோ அடுத்ததா இவர் இறக்க போறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வேகமா அவரை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா அந்த முகம் தெரியாத, அதாவது யார் கண்களுக்கும் தெரியாத ஒரு நபர் பேர் மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அந்த நபரோட துணையோட அந்த குழந்தை அந்த மாஸ்டரை தேடி பிடிக்குது. ரொம்ப கொடூரமான முறையில இன்னொரு உருவத்தை கூட சேர்ந்து சாகடிக்க ஆரம்பிக்குது. துண்டு துண்டா அவரோட பிணங்கள் சிதறும் போது ஹீரோயின் வராங்க. இது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம போற இடங்கள் எல்லாமே அந்த மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம தடுக்கணும்னு நினைச்சாலும் இது ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு மாதிரி குழம்பிக்கிட்டு இறந்து போற எல்லாத்துக்கும் ஏதாவது ஒன்று கனெக்ஷன் இருக்கணும், நம்ம அதை நோக்கி போவோம் அப்படின்னு மாதிரி முடிவு பண்ணி இறந்து போனவங்களோட எல்லாரோட வீட்டுக்குமே பேச ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு ஒரு குரூப் போட்டோ கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல இருக்கிற எல்லாருமே தான் இங்க தொடர்ச்சியான முறைகள்ல இறந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அதுல இருக்க ஒரு நபரோட முகம் மட்டும் அழியப்பட்டிருக்கு. இவங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இவ்வளவு நபர்கள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா என்னவா இருக்கும், இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த மறைஞ்சு போன நபர் யாரா இருக்கும் அப்படின்னு மாதிரி பல கேள்விகளுக்கு இவங்க விடையை தேடிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட குழந்தைக்கு அந்த போட்டோ கிடைக்குது. அது மூலமா இவங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த மறைஞ்சு போன ஒரு உருவம் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, இவங்களோட கணவர் தான். இது அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மள நீ எதை பார்த்து அப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணேன்னு கேட்கும்போது அப்பாவோட கைகள்ல இருக்க வாட்சை பாருங்கம்மா, அந்த வாட்சை நீங்க தான் அப்பாவுக்கு பிரசன்ட் பண்ணீங்கன்னு சொல்லும் போது இவங்க அதை உத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர ஷாக்கோட நின்றுகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த குழந்தைகிட்ட போக ஆரம்பிக்குது. நிறைய அப்பாக்கள் நான் தேடி போகிட்டே இருந்தாலும் என்னோட உண்மையான அப்பா யார் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். என்னோட உண்மையான அப்பா நீங்க தானே, அம்மா என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கா இல்லையா, அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது இது மூலமா இங்க ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. இவரோட பேரு கிருஷ்ணன் அப்படின்றது. அண்ட் பக்கத்து வீட்டுல சாரா கான் அப்படின்ற ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பரதநாட்டியம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நபர்கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி போக இது உங்களோட ரிலீஜியஸ்க்கு சம்பந்தமே இல்லாதது, எங்களால கத்து கொடுக்க முடியாதுன்னு அனுப்பிவிடும் போது நாயகன் உதவ ஆரம்பிக்கிறாரு. 2 பேருக்கும் நடுவுல ஒரு அழகான காதல். ஆனா இவங்களோட 2 பேரோட வீட்லயும் இந்த காதலை ஏத்துக்கிட்டாங்களா, கிடையவே கிடையாது. இதனால தனியா பிரிஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. இது மூலமா நம்மளோட வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷத்துல இருக்கும்போது கதவருக்கு வெளிநாட்டுல ஒரு வேலை, அவர் கட்டாயம் போயாகணும் அப்படின்ற ஒரு நிலைமை. இதனால அவர் அங்க போய் வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்கதான் ஹீரோயினோட கணவர் இருக்காங்க இல்லையா, அவங்கள சந்திக்கிறாங்க. நம்ம காலேஜ் டேஸ்ல ஒன்னா படிச்சோம், ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி தப்பா நடந்துக்கலான்னு போக இவங்க தட்டி விட்டுட்டு தன்னோட சிகிச்சை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது பயங்கரமான வயிற்று வலி. உடனடியே ஹாஸ்பிட்டல் போயாகணும் அப்படின்ற மாதிரி வீட்டுல யாரும் இல்லாததால தன்னோட 2 ஃபேமிலிக்கும் போன் அடிக்கும் போது யாருமே உதவ வரல. இதனால வண்டி எடுத்துக்கிட்டு இவங்களா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கெட்ட நேரம்னு பார்த்து வண்டி பெட்ரோல் இல்லாம நின்று போகுது. வீட்டுல இருக்க இவங்களோட தங்கச்சிக்கு போன் பண்ணி ஏதாவது உதவி கிடைக்குமாறு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கார்ல ஒரு 7 பேர்கிட்ட அப்படியே டிராவல் பண்றாங்க. இவங்களை பார்த்ததும் வண்டி நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வலியால துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போக முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அந்த குரூப்ல ஒருத்தர் தான் இவங்களுக்கு பரதநாட்டியம் கத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னார் இல்லையா அவர். இதனால இவங்களை நான் ஏற்கனவே பாத்துருங்கப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு மாதிரி பயங்கரமான போதையில இருக்க
இந்த நபர்கள் அவங்கள காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, உனக்கு ஒண்ணு பண்ணலாம், நாங்க உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம் அப்படின்னா அப்பா யாருன்னு கேட்பாங்க. நாங்க எல்லாருமே உனக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே இந்த குழந்தைக்கு அப்பா ஆயிடுவோம் இல்லையா அப்படின்ற மாதிரி துடிக்க ஒரு வாரத்துல அவங்களுக்கு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்திலேயே உங்களோட குழந்தை பிறக்க ஆரம்பிக்குது. இவனுக்கு எல்லாரும் இங்க இருந்து போன கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்ததால அந்த குழந்தைய எடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல அவனுங்க பெட்ரோல் கேன் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறத பாக்குறாங்க. பட்டுன்னு குழந்தையோட தொப்புள் கொடி அறுத்து தூக்கி போட்டுட்டு, அதாவது ஒரு சேஃபான இடத்துல தூக்கி போட்டுட்டு இவங்க அப்படியே பொத்துன்னு விழுந்து போக அவனுக்கு வரானுங்க. இவ்வளோ திரத்தை பண்ணி உன்னை விட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும், நீ இந்த இடத்துல இறந்து போ அப்படின்ற மாதிரி தீட்டு கொளுத்த ஆரம்பிக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு அந்த இடத்துல இறந்து போறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தான் இந்த இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தும் போது அங்க ஒரு முஸ்லீம் பொண்ணு, என்னோட அக்கா நேத்து நைட் இங்க தான் இருந்தாங்க, என்னோட அக்காவா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஒன்னும் இல்லம்மா, என்னோட கணவர் ஃபாரன்சிக்ல வேலை பாக்குறாரு, அவர் இதை கன்ஃபார்ம் பண்ணட்டும், எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மகா காளி இருக்கா இல்லையா, மொத்த பத்தியும் ஒண்ணு கூப்பிட்டு வராரு. ஹீரோயினோட கணவர் நிறைய இல்லீகலான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்ன இல்லையா, அதுல ஒண்ணுதான் இந்த ட்ரக் எல்லாத்தையும் கொடுக்கறது. நீ கொடுத்த ட்ரக்காலே உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டானுங்க. இப்ப அந்த பொண்ணை காணோம் அப்படின்ற மாதிரி கேஸ் கொடுத்துட்டாங்க. உன்னோட மனைவி தான் ஹேண்டில் பண்றான்னு நினைக்கிறேன், நீ தான் இதை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் மனைவிக்கு போன் பண்ணி அங்க சாம்பிள் எடுத்தோம் இல்லையா, அங்க இருக்கிறது ஒரு மனுஷங்களோட எலும்பே கிடையாது, அது ஏதோ ஒரு பசுமாட்டோட எலும்பு அப்படின்ற மாதிரி இந்த கேஸை மொத்தமா டைவர்ட் பண்ணி விடும்போது இந்த விஷயம் இறந்து போனாங்க இல்லையா அவங்களோட கணவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவ்வளவு கேர்லெஸ்ஸா இந்த கேஸ் எப்படி முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் ஒன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இறந்து போனது தன்னோட மனைவி தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண இந்த விஷயம் அந்த வில்லன்கள் கேங்குக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவன் தப்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க இவன் அந்த பச்சிலம் குழந்தை இருக்கு இல்லையா, ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்படுறாங்க. ரொம்ப நாள் சிகிச்சைக்கு அப்புறமா ரெண்டு பேரும் இறந்து போறாங்க அப்படின்ற மாதிரியும், இதனாலதான் அந்த 7 பேரையும் பழிவாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆன்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றதையும் நமக்கு இங்க கனெக்ட் பண்ணும்போது தன்னோட கணவர் எப்பேற்பட்ட நபர் அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அது கூடவே அந்த கிருஷ்ணா இருக்கா இல்லையா ஆன்மா, அவர் இவங்களோட கணவர் பண்ண எல்லா விஷயங்களையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிடும் போது அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க. கூட இருக்கவனே இப்படி ஒரு வேலையை பண்ணா அப்படின்னா இனிமேல் யாரை நம்ப முடியும், தன்னோட கணவர் தானே கரெக்டா தான் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி எத்தனையோ கேஸுகளுக்கு இவங்க சைனை மட்டும் போட்டு இந்த கேஸை முடிச்சிருப்பாங்க. ஒருவேளை எல்லாமே இப்படிதான் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆனிவர்சரியா இருக்கும். தன்னோட கணவரை வீட்டுக்குள்ள வர வச்சு அவருக்கு பால்ல விஷயத்தை கொடுத்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி, நீ உயிரோடு இருக்கிறது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியா இல்ல, நீ இறந்து போறதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவரை சாகடிக்கும் போது மகா காளி கிட்ட இருந்து போன், அவருக்கு நடந்த இந்த எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு போயிடுச்சு. இதனால ஹீரோயினை நீங்க பாதுகாப்புக்காக வர முடியுமான்னு கேட்டு பல பூஜைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆன்மாக்களுக்கு இங்க உள்ள நுழைய முடியல. இவரோட மாந்திரிகத்தால கட்டுப்பட்டு நின்றுகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுகிட்டே இருக்கும்போது நாயகி அங்க இருக்க எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கட்டு உடைய ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற ஆன்மாக்களும் உள்ள வந்து அந்த தீமைகளை பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாரையும் பயங்கரமான முறையில தாக்கிக்கிட்டே இருக்கு. அந்த இறந்து போனவங்களோட எலும்பு கூட இருக்கு இல்லையா, அது நாயகியோட கைகளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த மகா காளிய அந்த எலும்பு கூடால ரொம்ப கொடூரமான முறையில சாகடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அங்க ஒரு காளியோட சிலை இருக்கு, அதை பார்த்து இந்த சம்பவத்துல ஈடுபட்ட எல்லாரையுமே சாகடிச்சுட்டு இவங்க பயங்கர கோபமாவும் பின்னாடி அந்த குழந்தையோட அப்பா அப்படின்ற மாதிரி 2 பேரும் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த படம் இத்தோடு முடியுது. கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ்வரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.